எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து சூப்பராக சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. சங்கரா மீன் நினைக்கிறேன், எனக்கு அது தெரியாது. அதுக்கு வந்து நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சுத்தமாக இல்லாமலாம் சமைக்காதீங்க, சேர்த்துக்கோங்க. எல்லாமே லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் உடம்புக்கு முக்கியம். சுத்தமாக ட்ரையாக வந்து டயட்டில் இருக்கேன், அதில் இருக்கேன், இதில் இருக்கேன்ட்டு எண்ணெய்லாம் சேர்த்துக்காமல் விடாதீங்க. பாடிக்கு எண்ணெயும் முக்கியம்தான், ஆனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆயில் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. எப்பயாச்சும் இந்த மாதிரி மீன் குழம்புக்கு ஊற்றுறதோ இல்லை பிரியாணி செய்கிறதோலாம் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு செய்யும்போது இல்லைன்னா புளி ஊற்றி நீங்கள் என்ன குழம்பு செஞ்சிங்கனாலோ மண் சட்டிலேயோ இல்லைன்னா இந்த மாதிரி இரும்பு கடாயில் அந்த மாதிரி செய்யுங்க. அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க மீன் குழம்புக்கெலாம். கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி மீன் குழம்பு எனக்கே செய்ய தெரியாது, எங்கள் அன்பு மம்மிக்கிட்டேருந்து நானே கற்றுக்கிட்டேன். பச்சை மிளகா, பூண்டு போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை கடலெண்ணெயும் பிடிக்காதுன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய்லாம் சேர்க்காதீங்க. மோஸ்ட்லி எண்ணெய்லாம் கடையில் வாங்காதீங்க. போனால் போட்டோம் காசு, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறது. நம்ம வந்து வேர்க்கடலை வாங்கி எல்லா இடத்துலையுமே இப்போ செக்கெல்லாம் அடிக்கிறாங்க. அவங்கக்கிட்டே நீங்கள் போய் செக் அடிச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் வேணும்னா எள் வாங்கி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாவது நம்ம ஹெல்த் கான்ஷியஸோடு இருப்போம். ஏன்னா நான்லாம் நிறைய எண்ணெய் சாப்பிட்டவ தான், இப்போ தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன் இதெல்லாம். வெங்காயம் போட்டுக்கலாம். சாப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சாப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. கட்டிங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக முடியும். உங்களுக்கு நல்லா கட் பண்ண தெரியும்னா கட் பண்ணிக்கோங்க. இது என்ன இப்படி பிடிச்சி இழுக்கணும், நெஞ்சு வலிக்கும். ஆனாலும் பரவாயில்ல, இழுக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா இதை வாங்கிக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணலாம். நமக்கு வேலை மிச்சமாகணும்னா இந்த மாதிரி ஒரு சாப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 கிலோ மீனுக்கு 3 பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு சோம்பேறி, அதை எடுத்து உரிச்சி கட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு டைம் அந்த அளவுக்கு நான் பண்ண மாட்டேன். அதனால பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. நிறைய பூண்டு போடுங்க. பச்சை மிளகாய் கீறிட்டு கழுவிடுங்க. நான் மூக்கில் வச்சுக்கிட்டேன். கையை சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம். கருவேப்பிலை, பூண்டு வந்து முழுசாக சாப்பிடுவாங்க அப்படின்னா முழுசாக போடுங்க. இல்லை எடுத்து வைக்கிற ஃபேமிலின்னா நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா இடிச்சுட்டு போடுங்க. எங்கள் வீட்டில் அப்படியே சாப்பிடுவாங்க. எவ்வளோ சூப்பராக மீன் குழம்பு செஞ்சாலும் நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிக்காது மீன் குழம்பு. அதனால நான் அப்படியே போட்டேன். நான் சாப்பிட்றதா இருந்தால் இதை நசுக்கி போட்டிருப்பேன். நான் சாப்பிட மாட்டேன், அதனால முழுசாக போட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 4 தக்காளி நீங்கள் வந்து கட் பண்ணுறதால பண்ணிக்கோங்க. ஆனால் வதக்கி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். எனக்கு டைம் வேணும். டைம் இல்லை, டைம் இல்லை. அதனால நான் வந்து ட்ரு பல்ஸ் அப்படியே ரொம்ப நைஸாக இல்லாமல் கோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சா குழம்பு வந்து குழம்பு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பிபி சுகர் இருக்கவங்க மீன் குழம்பாவே சாப்பிடுங்க. வறுத்து சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு நாளைக்கு 6 ஸ்பூன் எண்ணெய் வந்து மேக்ஸிமம் நம்ம சேர்த்துக்கலாம் உடம்புக்கு. அதுக்கு அதிகமாகவும் சேர்த்துக்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கிறதுனாலும் ப்ராப்ளம் இல்லை. 6 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்காதீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஃபுட் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதில் 6 ஸ்பூன் இருந்தால் போதும். நீங்கள் ஃபுல்லாகவே எண்ணெய் எடுத்துக்கிறது. அதை விட கம்மியாக சாப்பிடுங்க, பட் அதை விட அதிகமாக சாப்பிட்டு கொலஸ்ட்ரால்லாம் ஏற்றிக்காதீங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன், தாளிக்கும் போது வெந்தயம் போடணும் மறந்துட்டேன். நீங்கள் இதுலேயே கூட அப்படியே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கொதித்து வேகும்போது அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வந்துடும். சாரி, தாளிக்கும் போதே போட்டுக்கோங்க. இந்த வீடியோ எங்கள் அன்பு மம்மி பார்த்தா செம்ம திட்டு விடும். நான் இப்படி அடி சொல்லி கொடுத்தேன்.
வதங்கிருச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். மீன் குழம்பு காரமாக வேணும்னா நீங்கள் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம புளி சேர்க்கறதுனால எவ்வளோ காரம் போட்டாலும் காரம் தெரியாது. அதனால நீங்கள் வந்து ஒரு எப்பவும் சேர்க்கறதை விட ஒரு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளி போடுவோம்ல. புளி வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா புளியில் மண் இருக்கும். அப்புறம் சாப்பிடும் போது வாயில் பட்டுச்சுன்னா கரெக்ட் அவ்வளோதான், பல் கூச்சம் வந்துச்சுன்னா 1 வாரம் சாப்பிடவே முடியாது. உங்களுக்கு எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, குழம்பு கொதிக்கிட்டோம். குழம்பு வந்து இந்த அளவுக்கு திக்கா போதும். இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி ஸ்கின்ல இருந்துச்சுன்னா இதுதான் வந்து சங்கராவா. எனக்கு மீன் பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு ப்ரான் மட்டும் தான் தெரியும். அதை அப்படியே முழுசா போட்டுக்கோங்க. மூடி போடாம மீனை வேக வைங்க. இல்லைன்னா மீன் வந்து குழஞ்சு போயிடும். 10 நிமிஷம் தாராளமாக நீங்கள் வேக வைக்கலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷம்லாம் வேகிறதுலாம் சும்மா அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. வேகணும் நல்லா. மீன் வந்து புளியில் வேகட்டும். அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உண்மையாகவே சூப்பராக மணக்குது. நீங்கள் மீன் குழம்பு வாசனை வந்துருச்சுனாலே ஆஃப் பண்ணிடுங்க. நிமிஷமோ வாசனை வருது பார்த்தீங்களா? ஆஹா மணக்குது. அப்படி வாசனை வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டு சும்மா கிளறி விட்டுட்டு குழஞ்சி போச்சுன்னு என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அப்படியே விட்டுருங்க. எடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி மீனை எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வெறும் மீன் மட்டும் தான் சாப்பிடுவேன். குழம்பு சாப்பிட மாட்டேன். என்ன மனமாக இருந்தாலும் நான் குழம்பு சாப்பிட மாட்டேன். இப்படி எடுத்து போட்டு அவ்வளவுதான். இதோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நீங்கள் நிஜமாவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சொல்லுங்கள். எல்லாரும் சொல்கிறாங்க கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. நான் சொல்ல மாட்டேன். நீங்களே சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்களே அதை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பிடிச்சா மட்டும் நீங்கள் அதை பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.